நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆப்ரேட்டர்ஸ் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மென்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் சில ஸ்பெஷலைஸ்ட் ஆப்ரேட்டர்லாம் இருக்குது. இந்த கண்டிஷன் ஆப்ரேட்டர் வாங்க, டெர்மினேட் ஆப்ரேட்டர் அடுத்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர், சில மிஸ்லேனியஸாக சில யூஸ் பண்ணுறதும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் பண்ண யூஸ் பண்ணுவோம். என்னென்ன மாதிரியான அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்? ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸு, அப்புறம் எக்ஸ்போனென்ஷியல், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். இந்த இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ன்றதும் இருக்கு. ஸோ இது நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அடிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 + 2 என்ன ஆகுது? 4. 2 + ட்ரூன்னு போட்டால் 3ன்னு ஆகுது அவுட்புட். எப்படி அது 3 யோசிச்சு பாருங்களேன். அடுத்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை கான்கேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒரு நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸப்ட் அவுட்புட் இதுதான் சொல்கிறாங்க. எக்ஸிக்யூட் பண்ணி வைப்போமா? சரி, கன்சோலில் 2 + 2 என்ன பண்ணணும்? நார்மல் அடிஷன் 4. அதே 2 + 2னா ஏன் 3ன்னு வந்தது? இப்போ நான் ஃபால்ஸ் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? ஃபால்ஸ் போட்டால் அதோட வேல்யூ வந்து 1ன்னு 2ன்னு ஆகிடும். ஏன்னா பூலியன் ஃபால்ஸ் ட்ரூன்றது கம்ப்யூட்டருக்கு பைனரி டிஜிட்டுக்கு தெரியாது. அது ஸ்ட்ரிங்கோட நம்பரோட கம்பேர் பண்ணுறப்ப என்ன எடுத்துக்கோன்னா ஃபால்ஸ்னா 0, ட்ரூனா 1 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஸோ டேரெக்டாக வந்து இது பண்ணும். அடுத்து இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்கை கான்கேட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ப்ளஸ் போட்டு அடிஷன் பண்ணீங்க அப்படின்னா கான்கேட்டேஷன் வாங்க இது. அப்படி பண்ணுறப்போ இந்த மாதிரி வேர்டு வந்து ரெண்டு கான்கேட் ஆகும். ஒரு நம்பரே ஸ்ட்ரிங்கை கான்கேட் பண்ணீங்கன்னா அதுவுமே கான்கேட்டேஷன் ஆகும், அடிஷன் ஆகாது. அதாவது நம்பர் இருந்தால் அடிஷன் ஆகும். நம்பர் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா அடிஷன் ஆகாமல் ஒரே வேர்டாக மாறிடும். அது வந்து கான்கேட்டேஷன் வாங்க. ஸோ இது வந்து அடிஷனல் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் வந்து ஒரு நாள் சேம் அதே மாதிரி தான். பட் மைனஸ் தான் பண்ண முடியும். இதில் வந்து ஸ்ட்ரிங்கில் அது அடிஷன் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கில் அது ஒரு மூலம் ஆகுது. ஜஸ்ட் மைனஸ் மட்டும். இப்போ சப்ட்ராக்ஷனில் பாருங்கள், 5 - 3 வந்து என்ன வரும்? 2ன்னு வரும். இதே வந்து டெசிமலில் போட்டாலும் டெசிமலில் மைனஸ்னால் மைனஸ் வேல்யூ வரும். பட் இதே ஸ்ட்ரிங்கோட பண்ணிங்கன்னா நாட் அண்ட் நம்பர். நாட் அண்ட் நம்பர்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரோட ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறீங்க, இல்லை நம்பரோட ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்றப்போ அதாவது அதை கால்குலேஷன் பண்ண முடியாது, ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்படின்றப்போ இது வந்து நம்பர் இல்லை, நாட் அண்ட் நம்பர்னு சொல்லி நமக்கு யாராவது அவுட்புட் த்ரூ பண்ணிடும். பாருங்க, ஏன்னா ஸ்ட்ரிங்குக்கு பதில் வேறு ஏதாவது நம்பர் கொடுக்குற சப்ட்ராக்ஷனில் அப்படின்னா எனக்கு அது 9 கொடுக்காம அவுட்புட் கொடுக்கும். ட்ரூனா நம்ம 1ன்னு பார்த்தோமா போன இதில். ஸோ அந்த இது மைனஸ் இது. அடுத்து வந்து சப்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட்னு இருக்குது. ஒன்றும் இல்லை, இதில் வந்து ரெண்டு நமக்கு டேரெக்டாக ப்ளஸ் போட்டு இது பண்ணிக்கலாம், இல்லை ப்ளஸ் போட்டு அசைன் பண்ணிவிட அந்த வேரியபிளுக்கு அப்படின்றதுக்காக நம்ம இதில் வந்து கன்சோல் A.-3ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். -= 2 + ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் அசைன்மெண்ட்ன்றது நான் உங்களுக்கு அந்த காட்டிலேருந்து பார்க்குறேன். அடிஷன் அசைன்மெண்ட்னா இப்போ வந்து B + வந்து வேர்ல்டுன்னு இருக்குதா? இப்போ நான் வந்து இந்த பியில் வந்து இன்னொன்று ஆட் பண்ணுறேன். இங்கே பி இந்த வார்த்தைக்கு ஹலோன்னு இருக்குது, இங்கே B + வேர்டுன்னு கொடுக்குறாங்க. இப்போ நான் console.logல அகெயின் B + கான்கேட் அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்டு கான்கேட். ஸோ ஒரு வேரியபிள் எவ்வளோ இருக்குது, இது கூட ஆட் ஆகி அசைன் ஆகிடு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும், ஆட் அப்புறம் அசைன் பண்ணிவிடு. நம்ம ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்ணுவோம்ல, ஸோ ஃபஸ்ட்டு அடிஷனல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணி அசைன் பண்ணு. ஸோ இந்த மாதிரி அடிஷனுக்கும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவைடு, மாடல்ஸ் எல்லாத்தையுமே அடிஷன் பண்ணி இந்த வேல்யூக்கு அசைன் பண்ணிவிடு அப்படின்றத மீன் பண்ணுறது அடிஷனல் அசைன்மெண்ட், சப்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட், மல்டிபிளிகேஷன் அசைன்மெண்ட் இந்த மாதிரி ஆப்ரேட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேம் மல்டிபிளிகேஷன் நார்மல் 5 அதுவுமே காமிச்சிடுறேன். இது
மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 3 × 4 நார்மல் மைனஸ் ஸ்ட்ரிங்கோட மல்டிப்ளை பண்ண முடியுமா கேட்டால் இது முடியும். ஸ்ட்ரிங்கில் வந்து நம்பர் இருக்குது ஓகேவா. ஸ்ட்ரிங்கில் வந்து நான் பொனாட்டி நான் மல்டிப்ளை பண்ண முடியாதுன்னா, அதாவது ஸ்ட்ரிங் வந்து இந்த மாதிரி நம்பராக இருக்குதுன்னா அது நம்பராக கன்சிடர் பண்ணிக்கும் கோடு வந்து. பட் அது நம்பராக இல்லாமல் ஏதோ வேரியபிள்ஸாக இருக்குது அப்படின்றப்போ அதால் கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம் தான் கால்குலேட் என்னால் பண்ண முடியலைன்றப்போ தான் நேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண நமக்கு. யோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்கோட கால்குலேட் நம்பராக இருந்தால் ஸ்ட்ரிங்கை கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதே இன்கேஸ் வந்து இன்டர்வியூவில் போனீங்கன்னா இந்த மாதிரி லாஜிக்கலாக தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை போட்டு இது நேன் வருமா இல்லை கால்குலேட் ஆகுமான்னு கேட்பாங்க. ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது கால்குலேட் ஆகும். அதே ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸாக இருந்தால் மல்டிப்ளை பண்ண முடியாது, நேன்னு வந்துடும் நம்ம பார்த்து. அடுத்து டிவிஷன். டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சேம் நம்ம சொன்ன ஸ்ட்ரிங்கில் நம்பராக இருந்தால் இது பண்ணோம். இதே வந்து சும்மா நான் இப்போ பேர் வார்த்தை போடுறேன்னு அப்போ என்ன வரும், நேன் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த 0/2 என்ன 0/2 பண்ணினே இருக்க வச்சுதான் இது மாறாது. அடுத்து ரிமைண்டர் மாடல்ஸ். நான் சொல்ல ரிமைண்டர் அசைன்மெண்ட் வந்து 13% ஆஃப் 5 எவ்வளோ இருக்கும், 5 2 போட்டு ரிமைனிங் வந்து 3 கொண்டு போட்டு அடுத்து மைனஸ் தான் -3 இந்த மாடலஸ் எடுக்குது. உங்களுக்கு மாடல் செப்பரேட்டாக இருக்காது. அடுத்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். இது எக்ஸ்போனன்ஷியல் நடுவில் இருக்குது, அது பார்க்கணும். எக்ஸ்போனன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 3⁴. எக்ஸ்போனன்ஷியல்னா அது உங்களுக்கு லாஜிக்கல் கால்குலேஷன் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இது புரிஞ்சிடும். சேம் அதே தான் இது. இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் அதாவது ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்ன, இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க. 2 டபுள் ப்ளஸ் வந்தால் ஆட் பண்ணன்னு அர்த்தம். எய்தர் வேல்யூ முன்னாடி இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 கொடுக்குறாங்க, இப்போ ஒய் ஈக்குவல் டு 3++ அப்படின்னா 3 எடுத்து இந்த ப்ளஸ்ன்றது ஒரு வேல்யூ தான், ஒரு டிஜிட் ஒரு நம்பர் தான், ஒன்று தான் ஆட் ஆகும், ஒன்று தான் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படின்றப்போ இது அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 3ன்னு வரும், ஒய் வந்து 4ன்னு வரும். நீங்கள் என்ன போடுறாங்க, எக்ஸ்பெக்ட் அவுட்புட் எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 3ன்னு போடுறாங்க. அது ஏன் தெரியுமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு 3ன்றது இதாகிடும், பட் லேட்டர் வந்து எக்ஸை இன்க்ரிமெண்ட் ஆகுமே தவிர ஃபஸ்ட்டு ஒய்க்கு இனிஷியலைஸ் ஆகிடும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் போடுறப்போ ஃபஸ்ட்டு ஒய்க்கு இனிஷியலைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இது வரும். ரன் பண்ணி பார்த்துருமா. அதே வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூ அசைன் ஆகிறதுக்கு முன்னாடியே 3+ இது போட்டு 4ன்னு ஆகிடும். இப்போ ஏவோட வேல்யூ 4 ஆகிடுச்சு, அந்த 4 வந்து இங்கே இதாகிடும். ரெண்டாவது நம்ம இங்கே ஏன் வேல்யூ வந்து இப்படி ஏகோ ப்ளஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அட்ரஸ் பை ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. ஸோ அட்ரஸ் பை ரெஃபரன்ஸ் வரப்போ இப்போ இந்த வேரியபிளுக்கு ஒரு லேபிள் கொடுத்துருவோம், அட்ரஸ் கொடுத்துருவோம், எக்ஸுக்கு 3. ஸோ நம்ம டேரெக்டாக அந்த அட்ரஸில் தான் போயிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால அந்த அட்ரஸில் இருக்கிற வேல்யூவும் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அண்ட் தென் இது வந்து அசைன் ஆகுது, ஃபஸ்ட்டு அட்ரஸோட வேல்யூ அசைன் ஆகிடுது, அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அதனால இங்கே வந்து 4:3. இதே வந்து ப்ளஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் எதுனா ஃபஸ்ட்டு வேரியபிள் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது பேர் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். வேரியபிளுக்கு முன்னாடி வந்தால் ப்ரீ இன்க்ரிமெண்ட், வேரியபிளுக்கு அப்புறம் வந்தால் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதே தான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கும் இருக்கு. சேம் இங்கே பாருங்கள் 3. இப்போ இங்கே என்ன வரும்னு நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு 2 தான் அசைன் ஆகும், அண்ட் தென் ஃபஸ்ட் டோஸ் இங்கே 3 தான், ஃபஸ்ட்டு 3 அசைன் ஆகும், அண்ட் தென் எக்ஸோட வேல்யூ 2ன்னு மாறிடும். ஸோ அதனால தான் இங்கே எக்ஸ் 2 ஒய் 3 கொடுக்குறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகும், ஏவோட வேல்யூ வந்து 3ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் ஏவோட அட்ரஸ் இது வந்து 2ன்னு ஆகிடும், இங்கே அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2ன்னு இதாகிடும். ஏதோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே. நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு. சிம்பிள் ஈக்குவல் டு போட்டா ஒரு வேல்யூக்கு ஒரு அசைன் பண்றது. அது உங்களுக்கு டிஃபால்ட் பேசிக் மேத்ஸ் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்து அடிஷனல் அசைன்மெண்ட், சப்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட், மல்டிபிள் அசைன்மெண்ட். ஒரு வேல்யூ இது பண்ணிட்டு அந்த வேரியபிளுக்கே அசைன் பண்ணிடு. சேம் வேரியபிளுக்கு ஆட் பண்ற, சேம் வேரியபிளுக்கு அப்படியே அசைன் பண்றது தான் இந்த அடிஷனல் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஸோ இது நான் உங்களுக்கு போன இதுலேயே லாஸ்ட் இதுலேயே காமிச்சிட்டு அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வேணா தனியாக வீடியோ போடலாம். பட் தனியாக வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. சேம் அசைன்மெண்ட் தான். ஒரு வேல்யூவை ஒரே வேல்யூவை கால்குலேட் பண்ணுறேன், அந்த வேல்யூ அதுக்கே திருப்பி அசைன் பண்ணுறேன். அதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த வேரியபிளோட, அப்புறம் அதே வேரியபிளுக்கு அசைன் பண்ணேன். அதான் அதோட லாஜிக் மீனிங். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து வந்து நல்லிஷ் கோரிலேஷன் சொல்லுவாங்க. இது நல்லிஷ் கோரிலேஷன் அப்படின்னா என்ன, டபுள் கொஸ்டின் போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லிஷ் கோரிலேஷன் இருக்கு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நமக்கு கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட்னா என்னன்றது நான் சொன்னதா கர்லி பிராக்கெட்டுக்குள்ள நம்ம ஒரு கீ வேல்யூ கொடுக்குறோம்ல, அதுதான் ஆப்ஜெக்ட்னுவாங்க. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு டியூரேஷன் 50 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து ஏ டாட் ஸ்பீடு வந்து இப்படி ஒரு வேல்யூவே இல்லை. ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணணும், 25 எடுத்துக்கோன்னு சொல்கிறோம் நம்ம. நல்லிஸ்ட் கோரிலேஷன்ங்கிறது வெறும் நல்லிஸ்ட் ஆப்ரேட்டர்னா இன்கேஸ் இப்போ வந்து கொஞ்சம் ஃபுட் வந்து நல்லன்னு கொடுத்துக்கிறோம். நல்லன்னு எடுத்துக்கோ, இல்லை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லிஷ் வந்து செக் பண்ண அந்த டபுள் கொஸ்டின் மார்க் வந்து நல்லா அன்டிஃபைண்டாக என்ன ஏதுன்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ தான் அது ரிட்டர்ன் பண்ணணும். இங்கிலீஷ் கோலிஷன் இது ரிட்டர்ன் பண்ணோம். இந்த கோலிஷன் அசைன் பண்ணால் நல்லதான். அப்போ அதனால் இந்த வேல்யூ அசைன் பண்ணிக்கோ நல்லா இருந்தா, இந்த இதுக்கு எதுவுமே வேல்யூ இல்லைன்னா. இப்போ வந்து டியூரேஷன் நல்ல ஈக்குவல் டு 10 அப்போ டியூரேஷன் என்ன 50 இருக்குது. ஸோ இந்த 50 தான் வேல்யூ இருக்கிறனால இதாக பண்ணுறோம். இன்கேஸ் வேல்யூ அங்கே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு இந்த நல்லி செக் பண்ணிட்டு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட் யூஸ் பண்ணி 10 வந்து அசைன் பண்ணிடுது. அண்ட் தென் ஐ ஹோப் புரிஞ்சோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அண்ட் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 3 ஆப்ரேட்டர் தான் நீங்கள் வந்து அந்த சிம்பிளை தெரிஞ்சுக்கணும். அதாவது அண்ட் ஆர் நாட் இதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இது வேணா இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ தனி வீடியோவாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வந்துடும். தேங்க்யூ.